சாலமோனின் ஜெபம். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ, வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் என்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்யப் போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. சாலமோன் தேவாலயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறார். தேவாலயத்தையும் தேவாலயத்தில் உள்ள சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய பாதபடியில் சமர்ப்பிக்கிறார். கர்த்தரும் சாலமோன் செய்த பிரதிஷ்டையை அங்கீகரிக்கிறார். தம்முடைய நாமத்திற்காக கட்டப்பட்டிருக்கும் இந்த ஆலயத்தில் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் ஆசாரியருக்கும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்கும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை இன்றைய தினம் நிறைவேற்றுவதையும் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணின பின்பு அவர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆலயம் அவருக்கு பலிகளை செலுத்தும் ஆலயம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆலயம் எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடாய் இருக்க வேண்டும் என்பது சாலமோனின் விருப்பம். சாலமோன் கட்டின தேவாலயம் சுவிசேஷ சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஏசாயா 56:7. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். மத்தேயு 21:13. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கும் இஸ்ரவேல் சபையார் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்கும் சாலமோன் ஆசாரியர்களையோ தீர்க்கதரிசிகளையோ நியமிக்கவில்லை. சாலமோனே கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அவரே இஸ்ரவேல் சபையாரை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறார். சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். சாலமோனுக்கு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண தெரிந்திருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிற சாலமோன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவது மிகவும் நல்ல காரியம். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கு அடையாளமாக சாலமோன் இப்போது வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதும் சாலமோனுக்கு தெரிந்திருக்கிறது. சாலமோனுடைய கையில் எழுதி கொடுக்கப்பட்ட ஜெப வார்த்தைகள் இல்லை. ஜெபத்தின் ஆவியானவர் சாலமோனின் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் சாலமோனை ஏவுகிறார், அவரை வழிநடத்துகிறார். சாலமோன் வானத்திற்கு நேராக
தன் கைகளை விரித்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். சாலமோன் தன்னுடைய அரமனையில் சிங்காசனத்தில் வீற்றிருந்து ராஜ்யபாரம் பண்ண வேண்டியவர். ஆசரிப்பு கூடாரத்திலும் ஆலயத்திலும் ஆராதனை செய்வது, ஜெபம் பண்ணுவது, ஜனங்களை ஆசீர்வதிப்பது ஆகியவையெல்லாம் ஆசாரியரின் ஊழியங்கள். சாலமோனோ இப்போது கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் எதிராக நிற்கிறார். வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிற சாலமோன் ஒரு ஆசாரியரைப் போல இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் எதிராக நின்று தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். இதற்காக அவர் வெட்கப்படவில்லை. கர்த்தர் சாலமோனை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை அதிகமாய் உயர்த்தி இருக்கிறார். சாலமோனுக்கு ஏராளமான மேன்மைகளும் மகிமைகளும் உண்டாயிருக்கிறது. அவர் தந்தத்தினால் செய்யப்பட்ட சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ராஜாசனம் செய்வது அவருக்கு கிடைத்திருக்கிற பெரிய மகிமை. இந்த மகிமையை விட கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவது சாலமோனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மகிமையாகும். சாலமோனைப் போலவே நாம் உலக பிரகாரமாக உயர்ந்த அந்தஸ்துகளில் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை சொல்லுவது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். இதுவே நமக்கு உன்னதமான ஆசீர்வாதம். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவர் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டெழுந்தார். சாலமோன் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார். முழங்கால் படியிடுவது நம்பிக்கும் மனத்தாழ்மைக்கும் கர்த்தரிடத்தில் கருத்தாய் ஜெபம் பண்ணுவதற்கும் அடையாளம். சாலமோன் முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்தார் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தார். அதன் மேல் அவர் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லோருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். எபேசியர் 3:15. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவதனால் நம்முடைய முழங்கால்கள் தேய்ந்து போகாது. சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக ஜெபம் பண்ணிய போது தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து ஜெபம் பண்ணுகிறார். தன்னுடைய ஜெபம் முடியும் வரையிலும் சாலமோன் தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்திருக்கிறார். கர்த்தர் பரலோக பிதாவாக இருக்கிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது பரலோக பிதாவினிடத்தில் ஆர்வமாயும் எதிர்பார்ப்போடும் ஜெபம் பண்ணுகிறார். கைகளை விரித்து ஜெபம் பண்ணுவது நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக விரிவாய் திறப்பதற்கு அடையாளம். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயங்களை சமர்ப்பித்து ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய 2 கைகளையும் வானத்திற்கு நேராக விரிக்கும் போது கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம். சாலமோன் கர்த்தரிடத்தில் நீண்ட ஜெபம் பண்ணுகிறார். சாலமோனுடைய ஜெபத்தின் சுருக்கம் மாத்திரமே இந்த வசன பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக சாலமோன் நீண்ட ஜெபம் பண்ணவில்லை, கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறார். சாலமோனுக்கு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்கள் ஏராளமாய் இருக்கிறது. சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிக்கிறார். நம்முடைய ஜெபத்தின் ஆரம்ப வார்த்தைகள் கர்த்தரை துதிக்கும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். சாலமோன் வானத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே நிற்கிறார். இது தேவாலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் இருக்கும் வெண்கல பலிபீடமாகும். சாலமோன் ஜெபத்தில் கர்த்தரை அழைக்கிற விதம் வருமாறு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, என் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தராகிய ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு நல்ல எஜமானராய் இருக்கிறார். அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள எஜமான். சாலமோன் கர்த்தரை துதிக்கும் போது தங்கள் முழு இருதயத்தோடும்
உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் என்று சொல்லி துதிக்கிறார். நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் கர்த்தருக்கு முன்பாக நடக்கும்போது மாத்திரமே கர்த்தர் நமக்கு தம்முடைய உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிபந்தனையோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் கர்த்தருக்கு முன்பாக நடக்கவில்லை என்றால் நமக்கு கர்த்தருடைய உடன்படிக்கையும் கிருபையும் வாக்கு பண்ணப்படவில்லை. கர்த்தர் இதுவரையிலும் தாவீதின் குடும்பத்தாரை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். சாலமோன் கர்த்தரை துதிக்கும் போது, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். இதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் இதை நிறைவேற்றினீர் என்று சொல்லி துதிக்கிறார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் காத்து கொள்ளவில்லை என்று யாராலும் அவர் மீது குற்றம் சுமத்த முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. சாலமோனின் ஜெபமும் ஆசீர்வாதமும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: கடந்த கால ஆசீர்வாதங்களின் அங்கீகாரம், கர்த்தர் இஸ்ரவேலை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்னும் விண்ணப்பம், கர்த்தருடைய சர்வ வியாபகம், தேவாலயத்தை நோக்கி ஏறெடுக்கப்படும் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்னும் விண்ணப்பம், நீதியான நியாய தீர்ப்புக்கான விண்ணப்பம், மன்னிப்பு, சிறையிருப்பில் இருந்து மீட்கப்படுதல் பற்றிய விண்ணப்பம், மன்னிப்பு, வானத்தில் இருந்து மழை பெய்வது ஆகியவை பற்றிய விண்ணப்பம், மன்னிப்பு பற்றிய விண்ணப்பமும், பஞ்சம், சத்துருக்கள், வியாதி ஆகியவற்றில் இருந்து மீட்கப்படுவது பற்றிய விண்ணப்பமும், தேவாலயத்தை நோக்கி ஜெபித்து இஸ்ரவேலின் தேவனை தேடும் புறஜாதியாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்னும் விண்ணப்பம், யுத்த காலத்தில் கர்த்தர் இஸ்ரவேலை பாதுகாக்க வேண்டும் என்னும் விண்ணப்பம், மன்னித்து சிறையிருப்பில் இருந்து மீட்க வேண்டும் என்னும் விண்ணப்பம், இஸ்ரவேல் மீது ஆசீர்வாதம், நாம் முழு இருதயத்தோடு செய்ய வேண்டிய காரியங்களின் விவரம், கர்த்தரிடத்தில் திரும்பி வருவது, கர்த்தருக்கு முன்பாக நடப்பது, கர்த்தரை சேவிப்பது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது, கர்த்தருடைய வார்த்தையை காத்துக்கொள்வது, கர்த்தரை பின்பற்றுவது, கர்த்தரை தேடுவது, கர்த்தரை துதிப்பது, கர்த்தரை நம்புவது, கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்பது. சாலமோனுக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தேவைப்படுகிறது. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற கிருபையும் இரக்கமும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சாலமோன் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சாலமோன் விண்ணப்பம் பண்ணுகிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக என்று ஜெபம் பண்ணுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மையுள்ளவர். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை இதுவரையிலும் நிறைவேற்றி இருக்கிறார். அவர் இனிமேலும் நிறைவேற்றுவார். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:9-10. கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை சாலமோன் இங்கு தன்னுடைய ஜெபத்தில் பயன்படுத்துகிறார். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இங்கு பயன்படுத்துகிறார். சாலமோன் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன நிபந்தனைகளையும் சாலமோன் தன்னுடைய ஜெபத்தில் சொல்லுகிறார். நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் என்பது கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன நிபந்தனை. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நமக்கு நிபந்தனைகளோடு சொல்லும்போது நாம் அந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நமக்கு நிறைவேற வாய்ப்பு இல்லை.
சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருக்கு முன்பாக தன்னை வெகுவாக தாழ்த்துகிறார். சாலமோனுடைய வார்த்தைகளில் பணிவும் தாழ்மையும் இருக்கிறது. சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக என்று சொல்லி பணிவோடும் மனத்தாழ்மையோடும் ஜெபம் பண்ணுகிறார். சாலமோன் கட்டின தேவாலயத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையினால் இந்த தேவாலயத்தில் வாசம் பண்ணுகிறார். மனுஷர் கட்டியிருக்கிற ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவது அவருடைய மகா பெரிய கிருபை. சாலமோன் இந்த சத்தியத்தை சொல்லும்போது, தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறார். ஆம், தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவார். கர்த்தர் பரலோகத்தில் வாசம் பண்ணுவது போலவே பூமியிலும் பிரத்யட்சமாக நித்தியமாக வாசம் பண்ணுவார். இப்போது கர்த்தர் வானத்தில் மட்டுமே வாசம் பண்ணுகிறார். அதுபோல இனிமேல் அவர் பூமியில் மட்டுமே வாசம் பண்ணுவார் என்று பொருள் கூறக்கூடாது. ஏனெனில் கர்த்தர் சர்வ வியாபகர். கர்த்தருடைய சரீரம் ஒரு வேளையில் ஒரு இடத்தில் மட்டுமே இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் எல்லா வேளையிலும் எல்லா இடத்திலும் இருக்கும். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர் மகா பரிசுத்தர். கர்த்தர் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர். சர்வ வல்லமையுள்ள தேவன் பூமியிலே வாசம் பண்ணுவாரோ என்னும் ஆச்சரியம் சாலமோனுடைய இருதயத்தில் உண்டாயிற்று. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே வாசம் பண்ணுவார் என்று நாம் எதிர்பார்க்கவும் முடியாது. ஒருவேளை கர்த்தர் இந்த பூமியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தாலும் அவருக்கு ஏற்ற ஆலயத்தை யாராலும் கட்ட முடியாது. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே என்று சாலமோன் சொல்லுகிறார். சாலமோன் கட்டின தேவாலயத்தை கர்த்தருடைய மகிமையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது மிகவும் சிறிய ஆலயம். ஆகையினால் சாலமோன், நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று கேட்கிறார். கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கும் அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கும் தான் கட்டின தேவாலயம் மிகவும் சிறியது என்று சாலமோன் மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் பொதுவான வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறார். கர்த்தர் தப்பத்திற்கும் மன்றாட்டுக்கும் செவி கொடுக்க வேண்டும் என்று சாலமோன் கர்த்தரிடத்தில் முதலாவதாக ஜெபிக்கிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும் என்று சொல்லுகிறார். சாலமோன் மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். அவர் கருத்தாய் ஜெபிக்கிறார், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில் தன்னை பற்றி சொல்லும்போது தன்னை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி பெருமைப்படவில்லை. சாலமோன் கர்த்தரிடத்தில் தன்னை பற்றி சொல்லும்போது, என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் என்றும் உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும் என்றும் சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். சாலமோன் கர்த்தருக்கு ஆலயம் கட்டியிருக்கிறார். சாலமோன் இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனத்தார் இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் செவி கொடுக்க வேண்டும் என்று சாலமோன் பொதுவாக ஜெபிக்கிறார். சாலமோன் கர்த்தரிடத்தில், உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். சாலமோனின் பிரதான விண்ணப்பத்தின் விவரம் வருமாறு, இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானுடைய ஜெபத்தை கேட்டருளும். இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேல் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை மன்னிப்பீராக. பரலோகமே கர்த்தருடைய வாசஸ்தலம். சாலமோன் கட்டின தேவாலயம் இந்த பூமியில் இருக்கிறது. ஆனாலும் பூமியில் இருக்கிற இந்த தேவாலயத்தில் இருந்து ஜெபம் பண்ணும்போது பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக என்று சொல்லி சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். தேவாலயத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர் மாத்திரமே பிரவேசிக்க முடியும். இஸ்ரவேல் ஜனத்தார் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் கூடி வந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தர் ஆசாரியரின் விண்ணப்பத்தை கேட்டருள்வது போல இஸ்ரவேல் ஜனத்தாருடைய விண்ணப்பங்களையும் கேட்டருள வேண்டும் என்று சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஆவிக்குரிய காரியங்களில் உதவி செய்கிறார்கள்.
ஆசாரியர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள். ஜனங்களுடைய விசுவாசம் பலவீனமாய் இருக்கும்போது ஆசாரியர்கள் அந்த பலவீனத்தை நீக்கி அவர்களுடைய விசுவாசம் பலப்படவும் ஸ்திரப்படவும் உதவி செய்கிறார்கள். இந்த ஆலயத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கும். இந்த ஆலயத்தில் இருந்து ஏறெடுக்கப்படும் எல்லா விண்ணப்பங்களையும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் செவி கொடுத்து கேட்பார். கர்த்தருடைய நாமத்திற்காக கட்டப்பட்டிருக்கிற தேவாலயம் ஜனங்களுக்கு ஆறுதலாயும் அவர்களுடைய விசுவாசத்தை வர்த்திப்பதற்கு உதவியாயும் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான ஆலயமாய் இருக்கிறார். சாலமோன் கட்டின தேவாலயம் கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறது. இது இயேசு கிறிஸ்துவின் பரிந்து பேசும் ஊழியத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது.